அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும், குர்ஆன் சுன்னாவுடைய நிழலில் குடும்பவியலை படிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாமெல்லாம் இந்த இடத்திலே வீற்றிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, குடும்பம் என்று சொல்லுகின்ற பொழுது கணவன் மனைவி என்ற உறவின் மூலம் ஆரம்பித்து விட்டால் கணவனாக மனைவியாக வாழக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே காணுகின்ற உச்சகட்ட ஆசையும் உச்சகட்ட இன்பமும் தனக்கென்று ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்பதுதான். அன்பார்ந்தவர்களே, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளை பிறக்கிறது என்று சொன்னால் அங்கிருந்துதான் அந்த குடும்பவியல் பரவ ஆரம்பிக்கிறது என்பதை நானும் நீங்களும் தெரிந்து வைத்திருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த குடும்ப வாழ்க்கையில் மிக பிரதானம் கணவன் மனைவி என்ற அந்த உறவோடு பிள்ளை குட்டிகள் என்ற எதிர்பார்ப்பு தான் என்பதை யாரிடத்தில் கேட்க வேண்டும் தெரியுமா? திருமணம் முடித்து பல ஆண்டுகள் கழிந்தும் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றார்களே, அவர்களிடத்தில் கேட்க வேண்டும் இந்த பிள்ளைகளின் பெருமதியை பற்றி. ஏன் எங்களுக்கு ஒரு பிள்ளை, 2 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் என்று வருகின்ற பொழுது அதனுடைய பெருமதி தெரியாமல் அந்த பிள்ளை பாக்கியத்தை வீணடித்து விடுகின்றோம். அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பாழ்படுத்தி விடுகின்றோம். எனவே பிள்ளை குட்டிகளை பெற்று வெறுமனே சந்தோஷப்படுகின்ற கணவன்மார்களாக, பெற்றோர்களாக நானும் நீங்களும் இருந்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் நிறுத்தி வைத்திருக்கின்றானே, அந்த உறவுகளை சந்தித்து அவர்களுடைய மனநிலையை கொஞ்சம் தொட்டு பார்ப்போம். படைத்தவன் ரப்பு எங்களுக்கு பிள்ளைகளை தந்து எவ்வளவு பெரிய அருள் புரிந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வதற்காக. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மனிதனும் தனக்கு அல்லாஹ் செய்த அருள், தனக்கு அல்லாஹ் செய்த நிஅமத்து, அதை எந்த அளவுக்கு புரிந்து கொள்ளுகின்றானோ அந்த அளவுக்கு தான் அந்த நிஅமத்துக்களை, அந்த அருட்கொடைகளை சரியாக பயன்படுத்துவான் என்ற அடிப்படையில் நிச்சயமாக ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோரும் அந்த நிஅமத்தின் பெருமதியை விளங்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யஹபு லிமன் யஷாஉ இனாசன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாசா வ யஜ்அலு மன் யஷாஉ அகீமா. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தான் நாடுகின்ற மனிதர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடையாக கொடுக்கிறான். யஹபு, கொடையாக கொடுக்கிறான். தான் நாடுகின்றவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடையாக கொடுக்கிறான். தான் நாடுகின்ற மனிதர்களுக்கு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்று கலந்து கொடுக்கின்றான். வயஜஅலு மன் யஷாஉ அகீமா. உலகத்தில் ஒரு சாராரை தேர்வு செய்து அவர்கள் குழந்தை பாக்கியம் அற்றவர்கள் என்றும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் எதற்காக? எதற்காக? குழந்தை பாக்கியத்தின் பெருமதியை உணர வேண்டும் என்பதற்குத்தான். ஒரு சில மனிதர்களுக்கு அல்லாஹ் தானாக விரும்பி குழந்தை பாக்கியத்தை கொடுக்காமல் இருக்கிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, சமூகத்திலே 99 பேர் கண் பார்வையோடு வாடுகின்ற நேரம் ஒருவனுக்கு கண் பார்வை இல்லை என்றால் அந்த மனிதனை வைத்துத்தான் அல்லாஹ் எங்களுக்கு செய்த நிஅமத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
சமூகத்திலே 99 பேர் தெளிவாக காது கேட்கின்ற நிலையிலே ஒருவனுக்கு காது கேட்பதில்லை என்றால் அவனை வைத்துத்தான் அல்லாஹ் எனக்கு செய்த நிஅமத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நிஅமத்துக்களின் பெருமதியை எந்த அளவுக்கு உணர்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் அந்த நிஅமத்துக்களை அதை தந்த ரப்பு விரும்புகிற விதத்திலே நானும் நீங்களும் பயன்படுத்துவோம் என்ற அடிப்படையில் குழந்தை பாக்கியம் அல்லாஹ் எங்களுக்கு செய்த மிகப்பெரிய அருள் என்பதை, குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கின்றானே, அந்த உறவுகளை பார்த்து புரிந்து எனக்கு அல்லாஹ் குழந்தையை தந்திருக்கிறானே, எனக்கு அல்லாஹ் பிள்ளை பாக்கியத்தை தந்திருக்கிறானே, அந்த ரப்பு எப்படி விரும்புகின்றானோ அப்படி இந்த பிள்ளையை நான் வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற மனிதர்களாக மாறுவதுதான் பிள்ளைகளை முறையாக வளர்த்தெடுப்பதற்கு எங்களை இட்டு செல்லுகின்ற நன்றி உணர்வு என்பதை நானும் நீங்களும் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டவர்களாக, பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை நெறிப்படுத்துவதிலே, அந்த பிள்ளைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாக மார்க்கப்பட்டுள்ளவர்களாக வளர்த்தெடுப்பதிலே எப்படி கவனம் செலுத்த வேண்டும், எந்த அளவுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்பதை பற்றி உணர்த்துவதுதான் இந்த தலைப்பின் நோக்கம் என்பதை உள்ளத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, பிள்ளைகளை பராமரிப்பதிலே, பிள்ளைகளை வளர்ப்பதிலே பெற்றோர்களின் பங்களிப்பு என்ன என்று கேட்டால், சுருக்கமாக சொல்வதானால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் அல்லது மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா, உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் படைத்தவன் ரப்பை புரிந்து கொள்ளுகின்ற இயற்கை நிலையிலேதான் பிறக்கிறது என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பிறந்த பிள்ளை படைத்தவனை புரிந்து கொள்கிற நிலையிலேதான் பிறக்கிறதாம். ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி வயுமஜ்ஜிசானிஹி, அந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? பெற்றவர்கள் தான் அந்த பிள்ளைகளை யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, நெருப்பு வணங்கிகளாக மாற்றி விடுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, உலகத்தில் பிறக்கின்ற எல்லா பிள்ளைகளும் படைத்தவன் ரப்பை புரிந்துதான் பிறக்கின்றன. ஆனால் அந்த பெற்றோர்களுடைய நடவடிக்கை, அந்த பெற்றோர்களின் செயற்பாடுகள் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்றால் இதை ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்? ஒரு பிள்ளை மார்க்கப்பற்றோடு வளருகிறதா, அந்த பெற்றோரிடத்தில் இருக்கின்ற மார்க்கப்பற்றின் அளவுக்குத்தான் அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கம் கிடைக்க போகிறது. அந்த பெற்றோர்கள் மார்க்கத்தை விட எவ்வளவு தூரம் போயிருக்கிறார்களோ, எவ்வளவு விலகி போயிருக்கிறார்களோ, அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் அதை விடவும் தாண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டும் விலகி போய் விடுவார்கள் என்கிற ஆழமான தத்துவத்தை தான் பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களுக்கு இஸ்லாம் சொல்கிறது என்றால், இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, உள்ளத்தில் ஆழமாக நிறுத்த வேண்டியது என்ன? என்னுடைய செயற்பாடு பிள்ளையின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். என்னுடைய பேச்சு பிள்ளையின் பேச்சிலே மாற்றத்தை கொண்டு வரும். என்னுடைய கண் பார்வை பிள்ளையின் கண் பார்வையிலே மாற்றத்தை கொண்டு வரும். என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளும் பிள்ளையின் அசைவிலே மாற்றத்தை கொண்டு வரும் என்கிற ஆழமான தத்துவத்தை சொல்லித் தந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்றால், அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நிதானமாக சிந்திக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை வழிதவறி செல்கிறது என்றால் எங்கிருந்து வழிதவறி செல்கிறது? உங்களுடைய வீட்டு சூழலை கொஞ்சம் கண் முன்னால் நிறுத்தி பாருங்கள். பிள்ளை எங்கிருந்து வழிதவறி செல்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக. என்னுடைய பிள்ளைக்கு வயது 2, என்னுடைய பிள்ளைக்கு வயது 3, என்னுடைய பிள்ளைக்கு வயது 5. ஒரு தந்தை என்ற அடிப்படையில் வீட்டிலே நான் தொழுகிறேன்.
ஒரு தாய் என்ற அடிப்படையில் வீட்டிலே நீங்கள் தொழுகிறீர்கள். ஒரு தந்தை என்ற அடிப்படையில் ஆண்களே நீங்கள் வீட்டிலே தொழுகிறீர்கள். ருக்கு என்றால் என்னவென்று தெரியாது, சுஜூதி என்றால் என்னவென்று தெரியாது, தொழுகை என்றால் என்னவென்று தெரியாது. அந்த பெண் பிள்ளை என்ன செய்கிறது? தாய்க்கு பக்கத்திலே இருந்து ருக்கு செய்கிறது, சுஜூது செய்கிறது. தந்தைக்கு பக்கத்திலே இருந்து கையேந்தி துஆ கேட்கிறது. பார்க்கிறோமா இல்லையா? 3 வயது பிள்ளை, 5 வயது பிள்ளை, அடிப்படை தெரியாது, தாயை பார்க்கிறது, தந்தையை பார்க்கிறது, இபாதத்து செய்கிறது. அன்பாண்டவர்களே, இதே போன்றுதான் அந்த பிள்ளை என்ன செய்கிறது? நீங்கள் குர்ஆன் ஓதுகின்ற நேரம் உங்களுக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு மழலை மொழியிலே அது குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறது. பார்த்து சந்தோஷப்படுகிறோம், உள்ளத்தால் ஆனந்தம் அடைகிறோம். என்னுடைய பிள்ளை குர்ஆன் ஓதுகிறது பாருங்கள். யாருடைய நடவடிக்கை இது? வீட்டிலே பெற்றோர் 5 நேரம் தொழுகிறார்களா? பெற்ற தாய் 5 நேரம் தொழுகிறாளா? குர்ஆன் ஓதுகின்றாளா? அந்த வீட்டிலே வளர்ந்து வருகின்ற பிள்ளை ஈமானிய உணர்வோடு, இஸ்லாமிய உணர்வோடு வளருகிறது. இது அப்படியே மார்க்கம் இல்லை என்றால் கொஞ்சம் நிதானமாக, சுபகு தொழாமல் தூங்குகின்ற பெற்றோர்கள் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். பாங்கு சொல்லுகின்ற நேரம் wuduவெடுக்க தயாரில்லாத பெற்றோர்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். தொழுகையுடைய நேரம் வந்தால் வீட்டிலே முசல்லாவை விரிக்காத அந்த வீட்டை பற்றி சிந்தித்து பாருங்கள். அந்த பிள்ளையும் சுபகில்லாமல் தூங்குகிறது. அந்த பிள்ளைக்கு இது சுபகு தொழுகிற நேரம் இல்லை என்ற அறிவை கொடுத்தது யார்? அந்த தாயும் அந்த தந்தையும் அல்லவா? பாங்கு சொல்லுகின்ற நேரம் ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகைக்கு வாருங்கள் என்று அழைக்கிற நேரம் தொழுகையை புறக்கணிக்கின்ற பெற்றோராக இருந்தால், நீங்கள் புறக்கணித்து விட்டு போனால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லிவிடலாம். ஆனால் நீங்கள் தொழுகையை புறக்கணிக்கிறீர்களா? உங்களை பார்த்து அந்த பிள்ளை தொழுகையை புறக்கணிக்கிறது என்று சொன்னால் அந்த பிள்ளையின் வாழ்க்கையை நாசப்படுத்துவது யார்? மக்ரிபு தொழுகைக்கு பின்னால் குர்ஆனை எடுத்து ஓத வேண்டிய வீட்டிலே டிவியை திறந்து வைத்துக் கொண்டு சினிமா காட்சிகளை பார்க்கிறோம் என்றால், நாடகத்தை பார்க்கிறோம் என்றால், அந்த பிள்ளைக்கு கொடுக்கின்ற மெசேஜ் என்ன? அந்த பிள்ளைக்கு கொடுக்கின்ற தகவல் என்ன? சில நேரம் நம்ம என்ன செய்வோம்? பிள்ளைகளை பார்த்து பாரு, நீ குர்ஆன மூடக்கூடாது என்று சொல்லி அவர்களை குர்ஆன கையில கொடுத்துட்டு நம்ம டிவிக்கு முன்னால் அமர்ந்திருப்போம். அந்த புள்ள குர்ஆன் ஓதும்ன்றீங்களா நீங்க? என்ன மாஷா அல்லாஹ், நம்ம நாடகம் பார்த்தாலும் படம் பார்த்தாலும் நம்மட புள்ள குர்ஆன் ஓதும் நினைக்கிறோம். உங்களுடைய அச்சம் இருக்கும் வரையிலே, உங்களுடைய பயம் இருக்கும் வரையிலே அந்த பிள்ளை குர்ஆனை திறந்து கண்ணை வைத்துக் கொண்டிருந்தாலும் உள்ளம் முழுக்க நீங்கள் பார்க்கின்ற நாடகத்திலும் சினிமாவிலே தான் இருக்கும். அந்த பிள்ளைக்கு விளக்கம் வருகிற காலத்திலே என்னுடைய தாய் நாடகம் அல்லவா பார்த்தால், என்னுடைய தந்தை நாடகம் அல்லவா பார்த்தார், நானும் அதையே பார்க்க வேண்டும் என்ற நிலையில் அந்த பிள்ளைக்கு இந்த சீரழிவை அனந்தரமாக கொடுப்பவர்கள் யார்? இந்த பெற்றோர்கள் அல்லவா? இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெற்றோர்களை பார்த்து சொல்லுகின்றேன், இது சாதாரண விடயம் அல்ல. ஒரு பிள்ளை பிறக்கிறது, அந்த பிள்ளை சிரிக்கிற நேரம் எங்களுடைய உள்ளம் எப்படி குளிர்ச்சி அடைகிறது? வஞ்சகம் இல்லாத சிரிப்பு என்று சொல்லுவோம், அப்படித்தானே? அந்த பிள்ளை மழலை மொழியிலே பேசுகிற நேரம் கள்ளம் கபடம் இல்லாத பேச்சு என்று சொல்லுவோம். அந்த பிள்ளை கன்னத்துக்கு ஓங்கி ஒரு அடி அடிக்கிறது, அந்த அடி சந்தோஷமா இருக்கிறது. ஏன்? களவு தெரியாது, விரோதம் தெரியாது, குரோதம் தெரியாது. அந்த அடியை கூட அன்பாக பார்த்தோம். ஏன்? பிள்ளை இயற்கை நிலையிலே தான் இருக்கிறது. ஆனா இந்த புள்ள பார்க்குது என்ன? தந்தைமாரும் விளங்கிக் கொள்ளுங்கள், தாய்மாரும் விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை சீரழிக்கின்ற இடம் இதுதான். வாப்பாவை பார்த்து சொல்றேன், தந்தைமார்களே, உங்களோட வீட்டுக்கு உங்களோட பொஞ்சாதிட குடும்பத்தவர்கள் வாராங்க.
பொஞ்சாதில குடும்பத்தவர்கள் வாராங்க, வந்தா சிரிக்கிறோம், பேசுறோம், டீ ஊத்தி கொடுக்கிறோம், சாப்பாடு வச்சு கொடுக்கிறோம். போன உடனே பொஞ்சாதில முகத்துல பாயிரும். இந்த மாதிரி உண்ட குடும்பம் வந்திருந்தா என்ன நடக்கும்? இப்படி அவங்களுக்கு சம்பாதிக்கிறத தின்ன குடிக்க கொடுத்திருந்தா என்ன நடக்கும்? மனைவியிட முகத்துல 2 ஏச்சையும் போட்டுட்டு போயிடும். இத உங்களோட மகன் பார்க்கிறான், உங்களோட மகள் பார்க்கிறாள். இந்த பாடம் எங்கே வெளிப்படும் தெரியுமா? உங்களுடைய மகனும் திருமணம் முடிக்கிற காலத்திலே மனைவியின் வீட்டாரை இப்படித்தான் பார்க்க வேண்டும் என்ற பாடத்திட்டம் உங்களால் புகுட்டப்படுகிறது. தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட வீட்டுக்கு உங்களோட தாயார் வாராங்க, உங்களோட சகோதரிகள் வாராங்க. எப்படி பொன்னான சிரிப்பு, எப்படி இதமான வரவழைப்பு, இத உங்களோட பெண் பிள்ளைகள் பார்க்கிறாங்க. அதே நேரம் உங்களோட கணவன் தாய் வந்தா எப்படி வரவேற்கிறீங்க? உங்களோட தாய், கணவனுடைய தாய் வந்தா நீங்க சிரிக்கிற சிரிப்பு எப்படி? மாஷா அல்லாஹ், மாமிய பார்த்து சிரிப்பு பாணி வடியுது. மச்சிமாறு, மைனிமாறு, அன்னிமாறு அவங்கள பார்த்து சிரிக்கிற சிரிப்பு புள்ள பாக்குது. மாஷா அல்லாஹ், என்ற உம்மா அவங்களோட தாயார பார்த்து சிரிக்கிற சிரிப்பு, அவங்களோட மைனிமார பார்த்து சிரிக்கிற சிரிப்பு, அவங்க போன பிறகு அப்படியே திரும்பும். என்ன, உம்மா வந்துட்டு போறாங்க. வேலை இதுதான். மாசத்துக்கு ஒருக்கா இப்படி வந்தா அடே முகத்தை பார்த்து சிரிச்சோம், உள்ளத்தால வரவேற்கல, வாயால வரவேற்றம், புள்ள அதை பார்க்குது. அந்த கணவனுடைய குடும்பம் போன பிறகு நீங்கள் நடக்கின்ற அந்த முறையை பார்க்கிறது. அடே சிரிப்புல 2 ஜாதி இருக்குதோ, முகத்துக்கு சிரிக்கிற சிரிப்பொண்டு இருக்குது, தண்ட குடும்பம் வந்தா உள்ளத்தால சிரிக்கிற சிரிப்பொண்டு இருக்குது. நான் சொல்றது விளங்குது தானே? தன்னுடைய குடும்பத்தை ஒரு பிரகாரம் வரவேற்கிறோம், தன்னுடைய தந்தையின் குடும்பத்தை, கணவனின் குடும்பத்தை இன்னொரு விதத்திலே வரவேற்கிறோம். சிரிப்பு, தன்னுடைய தாயை பார்த்து சிரிக்கிற விதம் ஒன்று, தன்னுடைய கணவனின் தாயை பார்த்து சிரிக்கிற சிரிப்பு முறையின் உண்டு. இந்த இரண்டையும் உங்களுடைய பெண் பிள்ளைகள் பார்க்கிறார்கள். அவர்கள் வளர்ந்து ஆளாகி திருமணம் முடித்த பிறகு அடே ஏண்ட தாயாருக்கிட்ட 2 ஜாதி சிரிப்பு இருந்துச்சே, தண்ட உம்மாவை கண்டா ஒரு சிரிப்பு, தண்ட கணவன் உம்மாவை கண்டா இன்னொரு சிரிப்பு, தண்ட தாய் சகோதரிகள் வந்தா ஒரு விதமான வரவேற்பு, தன்னுடைய கணவனின் தாய் சகோதரிகள் வந்தால் ஒரு விதமான. இதெல்லாம் அவங்க பாடமா எடுப்பாங்க. பாடமா எடுத்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்துவார்கள். என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுடைய கணவனை அவமதித்தால், உங்களுடைய அவமதிப்பிலிருந்து உங்களுடைய மகனும் மகளும் படிக்கிறார்கள். அவர்கள் நாளைக்கு இளைஞனாகி திருமணம் முடிக்கிற காலத்தில் நீங்கள் உங்களுடைய கணவனின் குடும்பத்துக்கு செய்த துரோகத்தை அவர்கள் செய்கிறார்கள் என்றால், இந்த பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கை வாழ தெரியாமல் சீரழிவதற்கு யார் காரணம்? நிதானமாக சிந்தித்து பாருங்கள் தாய்மார்களே, சகோதரிகளே. எனவே எங்களுடைய செயற்பாடுகள் நல்லதாக மாறினால் எங்களுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக மாறுவார்கள். நாங்கள் கணவனையும் கணவனுடைய குடும்பத்தையும் மதித்தால் எங்களுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அதே கல்வி பாசறையிலே வளர்க்கப்படுவார்கள். ஆண்களே, தந்தைமார்களே, கணவன்மார்களே, நீங்கள் உங்களுடைய மனைவியின் குடும்பத்தை முறையாக மதித்தால் உங்களுடைய கல்வி பாசறையிலே கல்வி கற்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் திருமணம் முடித்து வாழுகிற காலத்திலே மனைவியை மதிக்கின்ற பாடத்தை, மனைவியின் குடும்பத்தை மதிக்கின்ற பாடத்தை உங்களிடத்தில் இருந்துதான் கற்றுக்கொள்ள போகிறார்கள். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சுருக்கமாக சொன்னார்கள். பிறக்கின்ற பொழுது ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையான நிலையிலே தான் பிறக்கிறது. பெற்றவர்கள் தான் அந்த பிள்ளைகளை வீணாக்குகின்றார்கள் என்ற ஆழமான தத்துவத்தை சொல்லித் தந்தார்கள் என்றால், தாய்மார்களே, தந்தைமார்களே, எங்களுடைய செயற்பாடுகள் நல்லதாக மாற வேண்டும், எங்களுடைய நடவடிக்கைகள் நல்லதாக மாற வேண்டும். அப்பொழுது எங்களுடைய பிள்ளை குட்டிகள் நல்லவர்களாக வளருவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்ன செய்கிறோம்? கம்ப்யூட்டரை இயக்குகின்றோம், டிவியை
போடுகின்றோம். பிறந்த புள்ள 2 வயசு 3 வயசு கையில ரிமோட்ட கொடுத்துட்டு அந்த சேனலை போடு, இந்த சேனலை போடு, அதுல அப்படி ஒரு படம் போகுது, இப்படி ஒரு நாடகம் போகுதுன்னு அந்த புள்ளைய வச்சே வேலை வாங்குறோம். யாருங்க படிச்சு கொடுக்கிறது? அந்நிய பெண்ணை பார்ப்பதற்கும் அந்நிய ஆணை ரசிப்பதற்கும் மியூசிக்கு கலந்த பாடல்களை கேட்பதற்கும் சினிமா படம் பார்ப்பதற்கும் பழக்குவது யார்? தந்தைமார்கள் அல்லவா, தாய்மார்கள் அல்லவா? இதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு பிள்ளைகள் சீரழிந்து போன பிறகு கை சேதப்பட்டு என்ன அர்த்தம் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சுருக்கமா தான் சொன்னாங்க, அந்த ஒரு நபி மொழியை தெளிவுபடுத்தினாலே அன்பாண்டவர்களை இந்த நேரம் இடம் கொடுக்காது. அவ்வளவு சிந்திக்க வேண்டிய வார்த்தைகளை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு போனார்கள். தந்தைமார்களே, பிள்ளையின் கையிலே பணத்தை கொடுக்கிறோம், காசை கொடுக்கிறோம். மகனே போய் ஒரு சிகரெட் வாங்கி கொண்டு வா. புகைத்தல் சிகரெட்னு சொல்லுவாங்க தானே. இந்த புள்ள சின்ன புள்ள காலத்துல வெறுமனே வாங்கிக்கிட்டு வர புள்ளையா தான் இருக்கும். 10 வயசாகி 12 வயதாகிய பிறகு இவ்வளவு காலமும் நான் தானே வாப்பாவுக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுக்கிறேன், உண்ட வாயில வச்சு இழுத்து பார்ப்போமே. ஆரம்பத்தில் உங்களுக்கு முன்னால வந்து இழுக்க மாட்டான், டொய்லெட்டுக்கு போய் இழுப்பான். இன்னும் 2 வருஷம் போகும் பொழுது அப்படி இடையில சொட்டொண்டு காட்டுவான் உங்களுக்கு. 20 வயதாவினா வாப்பா அந்த பக்கம் இழுப்பாரு, மகன் இந்த பக்கம் இழுப்பாரு. என்னடா உனக்கு ஒழுக்கம் இல்லையான்னு கேட்கிற வாப்பா, அடே நான் தானே என் மகனை பழக்கினேன்னு யோசிச்சு பார்த்தா இந்த பிள்ளை செய்கிற தப்புக்கும் தவறுக்கும் யார் காரணம்? அந்த தந்தை அல்லவா? அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நபிமொழி உள்ளத்தில் ஆழமாக இருக்கட்டும். குல்லுக்கும் ராஇன், நீங்கள் எல்லோரும் மேய்ப்பாளர்கள். என்ன ஆசைப்படுறோம்? கல்யாணம் முடிச்சா புள்ள கிடைக்கணும், அப்படித்தானே? ஒரு பிள்ளை கிடைக்கிறது என்றால் எங்களுடைய பொறுப்புக்கு கீழால் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிஅமத் வந்து விட்டது. நாங்க மட்டும் வாழ்றோம்டாங்க, நான் செஞ்சதுக்கு மட்டும் கேள்வி கேட்டுட்டு அல்லாஹ் முடிச்சிருவான். ஆனா நாங்க ஒரு புள்ளைய பெற்று வளர்த்திருக்கிறோம்டா மேலதிகமா கேள்வி வரும். உன்னுடைய பொறுப்பில் இருந்த வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயதிஹி, ஒவ்வொரு மனிதனுடைய பொறுப்பில் இருப்பதை பற்றியும் மறுமை நாளையில் அவனிடத்தில் கேட்கப்படும் என்று சொன்னார்கள். பிள்ளைகளை பெற்று வெறுமனே சந்தோஷப்படுகின்ற பெற்றோர்களாக நானும் நீங்களும் இருந்தால் மறுமையில் அல்லாஹ் கேட்கின்ற கேள்வியை கொஞ்சம் ஞாபகப்படுத்துவோம். என்னுடைய பேச்சினால் பிள்ளையுடைய பேச்சு முறை வீணாகி செல்லுகின்றதா? என்னுடைய நடவடிக்கையினால் பிள்ளையின் நடவடிக்கைகள் வீணாகி செல்லுகின்றதா? நான் சுபகு தொழாமல் தூங்குவதனால் என்னுடைய பிள்ளை அதை பழகி விடுகின்றதா? நான் குர்ஆனை புறக்கணிப்பதனால் என்னுடைய மகன் குர்ஆனை புறக்கணிக்கிறானா? நான் இஸ்லாத்தை புறக்கணிப்பதனால் என்னுடைய மகன் இஸ்லாத்தை புறக்கணிக்கிறானா? என்னை பற்றிய கேள்வி மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளையை பற்றிய கேள்வியும் மறுமையிலே என்னிடத்தில் கேட்கப்படும் என்ற அந்த கேள்வியை பற்றிய மறுமை உணர்வு மட்டும் இருந்தால், அன்பார்ந்த பெற்றோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, மறுமையில் உலகத்திலே பிள்ளையை சுமந்து வாழ்ந்த நானும் நீங்களும் மறுமையில் விசாரிக்கப்படுவோம் என்ற அந்த விசாரணை உணர்வை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு எங்களுக்கு பிறந்த பிள்ளைகளை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளையாக, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக வளர்த்து விடுவோமாக இருந்தால் அந்த மறுமை நாளையில் எங்களுடைய பிள்ளைகள் எங்களை சுவனம் வரையிலே கொண்டு போய் சேர்ப்பார்கள். இல்லை என்றால் எங்களுடைய செயற்பாடுகளும் எங்களுடைய நடவடிக்கைகளும் எங்களுடைய பேச்சுகளும் எங்களுடைய சிரிப்புகளும் எங்களுடைய பழக்கம் வழக்கங்களும் எங்களுடைய பிள்ளைகளை நாசப்படுத்தி இருக்குமாக இருந்தால் இந்த பிள்ளைகளே மறுமையில காட்டி கொடுத்துருவாங்க. ரப்பே, நான் பொய் பேசுறதுக்கு என்ற உண்மைதான் காரணம், நான் ஏமாத்துறதுக்கு என்ற வாப்பதான் காரணம், நான் மோசமான பழக்கம் பழகிறதுக்கு என்ற வாப்பதான் காரணம். இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லுகின்ற பொழுதோ
எங்களுடைய பிள்ளைகளை எங்களை நரகத்தில் தள்ளுகின்ற நிலை வந்துவிடக் கூடாது. இப்ராஹிம் நபி அவங்க சொன்னாங்களே, வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்படுகின்ற நாளையில் என்னை கேவலப்படுத்தி விடாதே ரப்பே. அந்த மறுமை நாள் எப்படிப்பட்ட நாள்? யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், சொத்து செல்வம் பிள்ளை குட்டிகள் பயனளிக்காத நாள் என்று சொன்னார்கள். பயனளிக்காத நாள் என்று சொன்னார்கள். உலகத்திலே பிள்ளை குட்டிகளை பெற்று வெறுமனே உலகத்தில் சந்தோஷப்பட்டு விட்டு மறுமையிலே போய் எங்களுடைய பிள்ளைகள் எங்களை சுவர்க்கம் கொண்டு போய் செல்கிற நிலையிலே இல்லை என்றால், அப்படிப்பட்ட கேவலமான நிலையை எனக்கு தந்து விடாதே ரப்பே என்று இப்ராஹிம் நபி அவர்கள் பாதுகாப்பு தேடினார்களே. இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யாரெல்லாம் ஈடேற்றம் அடைந்த உள்ளத்தோடு வருகின்றார்களோ அவர்களை தவிர யாருக்கும் பிள்ளை குட்டிகள் பயனளிக்காது. ஈடேற்றம் அடைந்த உள்ளம் யாருக்கு கிடைக்கும்? தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் சொன்ன பிரகாரம் செலவழித்து தன்னுடைய பிள்ளை குட்டிகளை அல்லாஹ் விரும்பிய பிரகாரம் வளர்த்து விட்டால் உள்ளம் அமைதி அடைந்த நிலையிலே மறுமை நாளையில் கண்ணியப்படுத்தப்படுவோம் என்கிற ஆழமான தத்துவத்தை உள்ளத்திலே நிறுத்திக் கொண்டு, உலகத்திலே அல்லாஹ் எங்களுக்கு நிஅமத்தாக தந்த இந்த பிள்ளைகள் மறுமை நாளையிலே எங்களை சுவனத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்கிற அந்த அடிப்படையை உணர்ந்து எங்களுடைய பொறுப்புகளை சரியாக விளங்கி எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு நல்ல வழிகளை காட்டிக் கொடுக்கின்ற, சுவனப்பாதையை காட்டிக் கொடுக்கின்ற பெற்றோர்களாக வாழ்வதுதான் பிள்ளை வளர்ப்பிலே பெற்றோர்கள் உணர வேண்டிய பங்களிப்பு என்ன என்பதில் அடிப்படை அம்சம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, அந்த இப்ராஹிம் நபி மறுமையை பத்தி சொன்னாங்களே, பிள்ளை குட்டிகள் பயனளிக்காத நாள்ல என்னைய கேவலப்படுத்தினாலே என்று அந்த இப்ராஹிம் நபி உலகத்தில் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணர்த்திய பாடம் என்ன தெரியுமா? வவஸ்ஸாபிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப். இப்ராஹிம் நபி அவங்களோட பேரப்புள்ள தான் யாக்கூப் நபி. இப்ராஹிம் நபி அவங்களோட மகன் இசாக்கு நபி, அவங்களோட மகன் தான் யாக்கூப் என்றால் இப்ராஹிம் நபியும் அவங்களோட பேரப்புள்ள யாக்கூப் நபியும் தன்னுடைய பிள்ளை குட்டிகளுக்கு செய்த அறிவுரை என்ன தெரியுமா? வசியத்து என்ன தெரியுமா? வவஸ்ஸாபிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப். இப்ராஹிம் நபியும் யாக்கூப் நபியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த அறிவுரை என்ன? யா புனை, என்னுடைய யா பனி, என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய பிள்ளைகளே, இன்னல்லாஹ ஸஃபா லகுமுத்தீன், நிச்சயமாக அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தான் உங்களுக்குரிய நெறிமுறையாக தேர்வு செய்திருக்கிறான், உங்களுக்குரிய மார்க்கமாக தேர்வு செய்திருக்கிறான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கின்ற நேரம் முஸ்லிம்களாகவே அன்றி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய நிலையிலே அன்றி மரணித்து விட வேண்டாம் என்று இப்ராஹிம் நபி அவர்களும் அவர்களுடைய பேரப்பிள்ளை யாக்கூப் நபி அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை செய்தார்கள் என்றால், இதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் என்றால், தாய்மார்களே, தந்தைமார்களே, இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன? வாழ்க்கையிலே தாய்மார்களே, எங்களுடைய பிள்ளைகளை அழைத்து ஒரு நாளிலாவது இந்த அறிவுரையை செய்திருக்கிறோமா? பிள்ளைகளே, ஆண் மக்களே, பெண்மணிகளே, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தேர்வு செய்து தந்த மார்க்கம் இஸ்லாம். எந்த கட்டத்திலும் வாழ்க்கையிலே இஸ்லாத்துக்கு மாற்றமாக நடந்து விடாதீர்கள். மௌத்து எப்பொழுது வரும் என்று தெரியாது. எப்பொழுது மரணம் வந்தாலும் அந்த ரப்புக்கு கட்டுப்படுகின்ற முஸ்லிமாக வாழ்ந்து கொள் மகனே, முஸ்லிமாக வாழ்ந்து கொள் மகளே என்று வாழ்க்கையில எத்தனை தடவை எங்கட புள்ளகளை பார்த்து அறிவுரை செய்திருப்போம் பெற்றோர்களே. எத்தனை தடவை அந்த இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையிலிருந்து பிள்ளை வளர்ப்புக்கு நானும் நீங்களும் பாடம் பெறக்கூடாதா? எனவே எந்த கட்டத்திலும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டிய ஆழமான பாடம், பிள்ளைகளே,
நாங்க நினைச்ச மாதிரி இந்த உலகத்துல வாழக்கூடாது. எங்களுக்கு என்ற ஒரு வாழ்க்கை திட்டம் இருக்கிறது, இஸ்லாமிய வழிகாட்டல் இருக்கிறது, குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்குரிய ஆதாரம். அந்த இரண்டின் அடிப்படையிலும் வாழ வேண்டும் பிள்ளைகளை என்று பிள்ளைகளுக்கு அறிவுரை செய்ய முடியுமாக இருந்தால், இதுதான் பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை என்பதை மறந்துவிடக் கூடாது. சூரா பக்கரா 132 இந்த அறிவுரை என்றால் 133 அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் விரிவா ஒரு கேள்வி கேட்கிறான் பாருங்க. அம் குந்தும் ஷுஹதா இது ஹதர யஅகூபல் மௌத். யஅகூபு நபிக்கு மரணம் வந்த பொழுது நீங்கள் பக்கத்திலே இருந்தீர்களா என்று குர்ஆனின் சொந்தக்காரர்களான எங்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். பெற்றோர்களே, தந்தைமார்களே, தாய்மார்களே, கொஞ்சம் ஒரு கேள்வி கேளுங்கள். அல்லாஹ் என்ன கேட்கிறான்? யஅகூபு நபிக்கு மரணம் வந்த நேரத்தில் நீங்கள் அவர்களுக்கு பக்கத்திலே இருந்தீர்களா? இல்லை அல்லவா? நாங்க இருக்கல்ல. ஆனால் இருந்தவர்கள் எப்படி நோக்குவார்களோ அப்படி நோக்க சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? யாக்கூப் நபி அவங்க தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து, இது கால லிபனி, தன்னுடைய அவங்களுக்கு இருந்ததெல்லாம் ஆம்பளை புள்ள தானே, அந்த ஆண் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து, மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு போறோம் நீங்க யார வணங்குவீங்க? பிள்ளைகள்கிட்ட கேட்கிற கேள்வியை பாருங்க. காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக், தந்தையே உங்களோட ரப்பு அல்லாஹ், உங்களோட தந்தைமார்களான இஸ்ஹாக் இப்ராஹிம் நபியுடைய ரப்பு அந்த அல்லாஹ்வை தான் நாங்கள் வணங்குவோம் தந்தையே. தந்தை பிள்ளைக்கு செய்த அந்த அறிவுரையை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான் என்றால், தாய்மார்களே, சகோதரிகளே, தந்தைமார்களே, சகோதரர்களே, நாங்கள் இன்னும் மரணப்படுக்கைக்கு வரவில்லை, இன்னும் மரணப்படுக்கைக்கு வரவில்லை. ஆனால் எந்த வினாடி மௌத்து வரும் என்று சொல்ல முடியாது. எனவே எப்பொழுதுமே எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய பாடம் என்ன? பிள்ளைகளே, பிள்ளைகளே, நாங்கள் பின்பற்ற வேண்டியது எது? அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன், நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னா. இந்த அடிப்படையை பிள்ளைகளுக்கு ஆழமாக கொடுப்போமாக இருந்தால் பெற்றோர்களுக்கு கட்டுப்படுகின்ற பிள்ளைகளை தானாக உருவாக்கலாம். தாய்மார்களே, தந்தைமார்களே, இன்னைக்கு நாங்க நிறைய கவலைப்படுறது, ஏண்ட பிள்ளை ஏண்ட பேச்ச கேட்குதில்லை, என்னுடைய பிள்ளை எனக்கு கட்டுப்படுவதில்லை. தந்தைமார்களே, தாய்மார்களே, எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு கட்டுப்பட வேண்டுமா? இந்த அடிப்படையை மாத்திரம் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். பிள்ளைகளுக்கு ஒரு அடிப்படையை கொடுங்கள். நீ அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள், அந்த ரப்புக்கு கட்டுப்படு என்று அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற பிள்ளைகளாக உருவாக்குங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுகின்ற, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி நடக்கின்ற பிள்ளைகளாக உருவாக்குங்கள். பிள்ளைகளின் பிஞ்சு உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய தூதரின் பெருமதியை ஊட்டுங்கள். இந்த இரண்டு அடிப்படையும் கிடைத்து விட்டால் பெற்றோரை மதிக்கின்ற பிள்ளைகளை உருவாக்கலாம். என்றால் பிள்ளைகளின் வாழ்க்கை மாற்றத்திலே பெற்றோர்களின் பங்களிப்பு எந்த அளவு இருக்க வேண்டும் என்ற பாடத்தில் பதிய வேண்டிய அடிப்படை அம்சம் இதுதான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்ன முதல் பாடம் என்ன? வஇது கால லுக்மானு லிப்னிஹி வஹுவ யஇது, தன்னுடைய மகனுக்கு அறிவுரை செய்கிற நிலையில் லுக்மான் அவர்கள் தன்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்த அறிவுரை என்ன? லா துஷ்ரியா புனை, என் அருமை மகனே, லா துஷ்ரிக்கு பில்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இணை வைப்பதுதான் அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய அநியாயம் என்று அந்த பிள்ளைக்கு புகட்டிய பாடத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வரலாறாக சொல்லவில்லை, கதையாக சொல்லவில்லை. வஇது கால லுக்மான், லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த அறிவுரையை ஞாபகப்படுத்துங்கள், நினைவூட்டி பாருங்கள் என்று சொல்கிறான். என்றால் பெற்றவர்களே, பெற்றோர்களே, தந்தைமார்களே, தாய்மார்களே, பிள்ளைகளுக்கு உணர்த்துங்கள் படைத்தவனின் பெருமதியை.
பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் படைத்தவன் ரப்புடைய தூதரின் பெருமதியை. அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் கட்டுப்படுவார்கள். இந்த உலகத்தில் உண்மை முஸ்லிமாக வாழ்வதற்கு அதுதான் காரணமாக இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. சூரா லுக்மானுடைய 16வது வசனத்தை பாருங்கள். யா புனை, என் அருமை மகனே, இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபிஸ் ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்த் யஅதி பிஹல்லாஹ். என்ன அறிவுரையை கொடுக்கிறார்கள் பாருங்கள். படைத்தவன் ரப்பை பற்றிய ஆழமான சிந்தனையை பிள்ளையின் உள்ளத்திலே போட்டார்கள். நாங்க யாரை பத்தி போடுறோம்? இந்த பாரு, வாப்பா வந்தா அடிப்பாரு, உம்மா ஏசுவாங்க, நான வந்தா அடிப்பாரு, ஆசிரியர் ஏசுவாரு, சடவாத சிந்தனையே ஊட்டுகிறோம் இஸ்லாமிய உறவுகளே. இல்லை, அந்த பிஞ்சு உள்ளத்திலே படைத்தவன் ரப்பை பற்றிய ஆழமான அறிவை ஊட்டுங்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னது என்ன? என் அருமை மகனே, இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல், ஒரு கடுகளவு, ஒரு கடுகளவு நீ எதையாவது செய்திருந்தாலும் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபிஸ் ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்த், அந்த செய்த அந்த காரியம் ஒரு பாறாங்கல்லிலே இருக்கலாம், வானங்களிலே இருக்கலாம், பூமியிலே இருக்கலாம், எங்கிருந்த நிலையிலே செய்தாலும் யஅதி பிஹல்லாஹ், அல்லாஹ் அதை கொண்டு வருவான் என்கிற அல்லாஹ்வுடைய சக்தி வல்லமையின் ஆற்றலை பிள்ளைகளுடைய உள்ளத்திலே கொடுக்க வேண்டும். இன்றைக்கு மொபைல் போனை எடுத்துக்கிட்டு ஒரு வயசுக்கு வந்த ஆண்மகன் முதலாவது செய்யற வேலை என்னங்க? பாஸ்வேர்டு போடுறான். உம்மா மாதிரி என்ன ஆசைப்படுறாங்க? மாஷா அல்லாஹ், ஏண்ட மகன் போட்ட பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது. ஒரு வாப்பா என்ன சொல்றாரு? ஏண்ட மகன் போட்டிருக்கிற பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது. ஏண்ட மகனுக்கிட்டம் ஏண்ட மகளுக்கிட்ட அவ்வளவு கெட்டித்தனம் என்று புகழ்றோம். தாய்க்கு தெரியாத பாஸ்வேர்டு ஏன் ஒரு மகன் போடுகிறான்? தந்தைக்கு தெரியாத ஒரு பாஸ்வேர்டை ஏன் ஒரு மகள் போடுகிறாள்? நான் என்னுடைய மொபைல் போனுக்குள் என்ன செய்கிறேன் என்பது என்னுடைய தாய்க்கு தெரியக்கூடாது, என்னுடைய தந்தைக்கு தெரியக்கூடாது என்ற அந்த சடவாத சிந்தனையிலானே அந்த பிள்ளையின் உள்ளத்திலே, மகனே, நீ இந்த மொபைல் போனை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாலும் தாய்க்கு மறைக்கலாம், தந்தைக்கு மறைக்கலாம் மகனே, படைத்தவன் ரப்புக்கு மறைக்க முடியாது மகனே. ஓண்ட பாஸ்வேர்டை உடைக்கிறதுக்கு தாயான எனக்கு தெரியாமல் இருக்கலாம், தந்தையான எனக்கு தெரியாமல் இருக்கலாம். படைத்தவன் ரப்பு பாஸ்வேர்டை கடந்து உன்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதையே அறிவான் மகனே. அந்த ரப்ப நீ பயந்து வாழு என்கிற அந்த சிந்தனை உணர்வை கொடுத்தால், படைத்தவனுக்கு பயந்து வாழுகின்ற பிள்ளையை உருவாக்கினால் தாய்க்கும் தந்தைக்கும் தானாக அஞ்சி வாழுவார்கள் என்கிற ஆழமான தத்துவத்தை உணர்த்துகின்ற பிள்ளைகளுக்கான வழிகாட்டியை கொண்டதுதான் இஸ்லாமிய வழிகாட்டல் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாச்சாவின் மகன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்களை தன்னுடைய ஒட்டகத்திலே பின்னால் இருத்திக் கொண்டு என்ன அறிவுரை செய்தார்கள் பாருங்கள். யா குலாம், ஏ சிறுவனே, ஏ பையனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின், உனக்கு சில வார்த்தைகளை நான் சொல்லித் தருகின்றேன். இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, நீ அல்லாஹ்வை பாதுகாத்து நடந்து கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக, நீ அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ்வுடைய உதவியை நீ கண் முன்னால் கண்டுகொள்வாய் என்று படைத்தவன் ரப்புக்கு நெருங்குகின்ற அறிவுரைகளை, நெருக்கி வைக்கின்ற பாடத்தை தன்னுடைய மகனுக்கு அல்லது தன்னுடைய தம்பிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, பெற்றோர்களே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுக்கிறோமா? அல்லாஹ்வுடைய கட்டளைகள், கடமைகளை சொல்லிக் கொடுக்கிறோமா? இந்த அடிப்படையை பிஞ்சு உள்ளங்களில் பதிய வைத்தால், இறை சிந்தனையை ஆழமாக கொடுத்தால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி வாழுகின்ற அந்த சிந்தனையை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தால், நிச்சயமாக அந்த பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யக்கூடிய பெற்றோர்கள் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, நடைமுறை வாழ்க்கையிலே
மார்க்கத்தின் பெருமதியை எப்பொழுதுமே உணர்த்த வேண்டும். இன்றைக்கு பெற்றோர்கள் விடுகிற தவறு என்ன? ஒரு குடும்பத்திலே தாய் மார்க்கப்பட்டுள்ளவளாக இருந்து பிள்ளைக்கு மார்க்க அடிப்படையில் வழிகாட்டினால் தந்தை என்ன சொல்லுகிறார்? புள்ளங்க கொஞ்சம் சும்மா இருங்கன்னு பிள்ளைக்கு வழிகாட்டிய தாயை அதட்டுகிறார். தந்தை கொஞ்சம் மார்க்கப்பட்டுள்ளவராக இருந்து பிள்ளைக்கு அறிவுரை செய்தால் அதை பார்த்து தாய் என்ன சொல்கிறார்? புள்ளங்க விடுங்க, அப்படித்தான் இருப்பான் என்றார். அன்பார்ந்தவர்களே, தாயும் தந்தையுமாக சேர்ந்து கணவனும் மனைவியுமாக சேர்ந்து பிள்ளையை நெறிப்படுத்தினால் சாலிஹான பிள்ளைகளை உருவாக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியிலே வளர்ந்தவர்தான் அம்ர் இப்னு அபீ ஸலமா. யார் அவங்க? உம்மு ஸலமாட மகன், அபூ ஸலமாட மகன். அபூ ஸலமா மரணித்த பிறகு ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் உம்மு ஸலமாவை திருமணம் முடிச்சாங்க. அந்த உம்மு ஸலமாவோட மகன் அம்ர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட தான் வளர்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு நாள் ஒரு சஹன்ல, ஒரு தட்டுல, சாப்பாட்டு தட்டுல அமர்ந்து சாப்பிடுகிற நேரம் இடது கையால சாப்பிடுகிறார். அங்கும் இருந்து உணவுகளை புரக்கி புரக்கி சாப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சிறுவனை பார்த்து, யா குலாம், ஏ பையனே, ஏ சிறுவனே, சம்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி சாப்பிடு. வகுல் பியமீனிக, உன்னை வலது கையால சாப்பிடு. வகுல் மிம்மா யலீக, உனக்கு பக்கத்துல உள்ளதை எடுத்து சாப்பிடு. அந்த சின்ன புள்ளைக்கு மார்க்க வரம்ப காட்டி கொடுத்தாங்க பாருங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, உங்களுக்கு நான் இரக்கத்தோடும் பாசத்தோடும் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? உங்களுடைய கணவன் உங்களுடைய பிள்ளைக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறாரா? நீங்கள் அந்த கணவனுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள், அந்த கணவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகளை சீர்படுத்தலாம். தந்தைமார்களே, சகோதரர்களே, உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்களுடைய மனைவி தொழவில்லை என்று அதட்டுகிறாளா? மார்க்கத்துக்கு மாற்றம் செய்கிறாள் என்று ஏசுகிறாளா? அந்த தாயை திட்டாதீர்கள், அந்த மனைவியை ஏசாதீர்கள். அந்த தாய்க்கு ஒத்துழைப்பு கொடுங்கள், அந்த தாய்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கணவனும் மனைவியும் சேர்ந்து பிள்ளைகளை நெறிப்படுத்துகின்ற பொழுதுதான் பிள்ளைகளை சரியான முறையிலே நெறிப்படுத்தலாம். இல்லை என்றால் தாயிடத்தில் சந்தர்ப்பம் எடுப்பார்கள் வழிகட்டு போவதற்கு, தந்தையிடத்தில் இடம் பார்ப்பார்கள் நாசமாகி போவதற்கு. தாயும் தந்தையும் சேர்ந்து கட்டியெழுப்பினால் நிச்சயமாக கட்டியெழுப்ப முடியும் என்கிற ஆழமான பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. தாய்மார்களே, சகோதரிகளே, தந்தைமார்கள் தொழிலுக்கு சென்று விட்டால், வெளிநாடு சென்று விட்டால் என்ன சொல்லுகிறார்கள் எங்களுடைய தாய்மார்கள்? தந்தை பக்கத்திலே இல்லை என்றால் பிள்ளையை வளர்க்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு நான் நினைவூட்டுவது இப்ராஹிம் நபி அவர்களுடைய மனைவி ஹாஜர் நாயகி அவர்களுடைய வரலாற்றை தான். மறக்காதீர்கள் தாய்மார்களே, சகோதரிகளே, மறக்காதீர்கள். இப்ராஹிம் நபி அவங்க இஸ்மாயில் நபியோட மனைவியை விட்டுட்டு போயிட்டாங்க. போய் நீண்ட காலத்துக்கு போறாங்க. எப்படி? ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய, அந்த இஸ்மாயில் நபி வளர்ந்து ஆளாகி தந்தையோடு ஓடியாடி விளையாடுற பருவம் 10, 12, 13 வயசுன்னு வைங்க. சிறு பராயத்தில் விட்டு போன தந்தை திரும்பி வந்து மகனை பார்த்து என்ன சொன்னாரு தெரியுமா? யா புனை, என் அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபந்துர் மாதா தரா, உன்னை அறுத்து பலியிடுமாறு கனவுல காட்டப்பட்டிருக்கிறேன், உன் முடிவு என்னான்னு கேட்கும் பொழுது அந்த தாய் அந்த பிள்ளையை எப்படி வளர்த்தார்கள்? தந்தை பக்கத்திலே இருக்கவில்லை. தந்தை ஆயிரத்துக்கும் அதிகமான கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற நிலையிலே அந்த பிள்ளையை எப்படி வளர்த்திருந்தார்கள்? தந்தை வந்து சொல்கிறார், மகனே, உன்னை கருத்தை வெட்டி தியாகம் செய்யுமாறு கனவுல காட்டப்பட்டிருக்கிற என்ன முடிவு? யா அபதிஃப் அல்மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். எப்படி இறை கட்டுப்பாடு, எப்படி தந்தைக்கு கட்டுப்பாடு! அல்லாஹு அக்பர். என் அருமை தந்தையே, அல்லாஹ்ட கட்டளையா? கழுத்தை வெட்டுங்க, நான் பொறுமையாளனாக இருப்பேன் அல்லாஹ் நாடினால். ஈமானிய வார்த்தையோடு சொன்னார்கள். அதுல அந்த தியாகத்தை பொருந்தி கொண்டு அல்லாஹ் ஒரு மிருகத்தை குர்பானியா கொடுக்க சொல்லிட்டு அது முடிஞ்சு திரும்பி போயிட்டாங்க. திரும்பி போய் இன்னும் பல வருடங்களுக்கு பின்னால்
இஸ்மாயில் நபி ஆளாகி இளைஞனாகி வயதுக்கு வந்த பிறகு வருகிறார்கள். வந்து மகனை பார்த்து சொன்னாங்க, மகன் ஜம்சம் கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மகனை பார்த்து சொன்னாங்க, மகனே, அதுவாவது சின்ன பிள்ளையில கட்டுப்பட்டாங்கண்டலாம், இது வளர்ந்து ஆளாகின பிறகு இதுதான் வாராரு மிச்ச நாளைக்கு பிறகு வந்து சொல்றாரு, மகனே, அல்லாஹ் எனக்கு ஒரு கட்டளை போட்டிருக்கிறான், இந்த ஜம்சம் கிணத்துக்கு பக்கத்துல அவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட சொல்றான், நீ உதவி பண்ணுவியா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இன்றைக்கு இளைஞனாகி விட்டால் தந்தைக்கு கட்டுப்படுகின்ற பிள்ளை என்றால் அதை பார்த்து தாய் சந்தோஷப்படுகிறாள். தாய்க்கு எதிர்த்து பேசினால் தந்தை சந்தோஷப்படுகிறார். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். தாயும் தந்தையும் சேர்ந்த ஒரு குடும்பத்தை, ஒரு பிள்ளை குட்டி சமூகத்தை வளர்த்தெடுத்தால் இந்த பிரச்சனை வராது. என்ன சொன்னாங்க? தந்தையே, நீங்கள் செய்யுங்கள், நான் ஒத்துழைப்பு தருகிறேன். இப்ராஹிம் நபி அவர்கள் கற்களை எடுத்து எடுத்து கஅபத்துல்லா என்ற ஆலயத்தை கட்டி எழுப்ப கற்களை சுமந்து கொண்டு வந்து கைவேலை செய்தவர் யார் தெரியுமா? மகன் இஸ்மாயில் நபி என்றால். அல்லாஹு அக்பர். வாப்பாவும் மகனுமாக சேர்ந்து படைத்தவன் ரப்பை வணங்குவதற்கு முதலாவது ஆலயத்தை கட்டி எழுப்பிய பிறகு வாப்பாவும் மகனுமாக சேர்ந்து இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். அல்லாஹ் இதையும் சொல்றான், ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஞாபகப்படுத்தி பாருங்கள். எதை? வாப்பா இப்ராஹிம், மகன் இஸ்மாயில் இருவரும் சேர்ந்து அந்த கட்டிடத்தை எழுப்பி முடிந்தவுடனே ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வயதுக்கு வந்த மகனோடு வயது முதிர்ந்த வாப்பா இருவரும் சேர்ந்து, ரப்பே, நீ அனைத்தையும் செவிமடுக்க கூடியவன், அனைத்தையும் அறிந்தவன் என்று பிரார்த்தனை செய்கின்ற பாக்கியம் வாப்பாவுக்கும் மகனுக்கும் கிடைக்குமாக இருந்தால், அப்படிப்பட்ட நிலையிலே எங்களுடைய குடும்பம் இருக்கிறதா? தாய்மார்களே, 2 வயசுல உங்களோட மகள் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து துவா கேட்டா, 20 வயசுல உம்மாவுக்கு பக்கத்துல, உம்மாவுக்கு வயசு 50, மகளுக்கு வயசு 25, உம்மாவும் மகளும் நின்று துவா கேட்கிற சந்தர்ப்பத்தை காண முடியுமா வீட்டுக்கு? வாப்பாவுக்கு வயது 60, மகனுக்கு வயது 30, வாப்பாவும் மகனுமாக தொழுதுட்டு வாப்பா இமாம் ஜமாத்து நடத்துகிறார், மகன் மாமூமாக இருக்கிறார், இருவரும் சேர்ந்து துஆ கேட்கின்ற ஒரு நிலைமை எங்களுடைய வீட்டுக்குள் உருவாகினால் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இப்ராஹிம் நபி அவர்கள் உருவாக்கியது அப்படி ஒரு சமூகத்தை தான் என்றால், பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை சீர்திருத்துவதில் எந்த அளவு கவனம் செலுத்த வேண்டும், எந்த அளவு பங்கு செலுத்த வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லித் தருகின்ற அந்த பிள்ளை வளர்ப்பு பாடத்திலிருந்து ஆழமாக பெற வேண்டும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்றுதான் எப்பொழுதுமே பிள்ளைகளுக்கு ஒரு சமூகத்திலே வாழுகின்ற நல்ல வழிகாட்டல்களை காட்டிக் கொடுக்க வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, யாக்கூப் நபி அவர்கள் 2 திருமணம் முடித்தார்கள். முதல் மனைவிக்கு 10 பிள்ளைகள் என்றால், இரண்டாவது மனைவிக்கு 2 பிள்ளைகள், யூசுப், புன்யாமின் என்ற 2 பிள்ளைகள். யூசுப் நபி அவர்கள் ஒரு கனவு கண்டு வந்தார்கள். ஒரு கனவை கண்டுவிட்டு தந்தையிடத்திலே வந்து சொல்கிறாரு, தந்தையே, நான் ஒரு கனவு கண்டேன். 11 நட்சத்திரங்கள் சுஜூது செய்வது போன்றும் சூரியனும் சந்திரனும் சுஜூது செய்வது போன்றும் நான் ஒரு கனவு கண்டேன் என்று சொல்லுகின்ற நேரம், ஒரு தந்தையாக இருந்து கொண்டு பிள்ளைக்கு சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? யா புனை, என் அருமை மகனே, லா தக்சுஸ் ருயாக அலா இஹ்வதிக ஃபயகீது லக கைதா. என் அருமை மகனே, நீ கண்ட இந்த கனவை பத்தி உன்னை நானமார்கிட்ட சொல்லிடாது. ஏன்னா அவங்க வேற மனைவிக்கு பிறந்தவங்க தானே, அவங்க உனக்கு ஏதாவது சூழ்ச்சி செஞ்சிருவாங்க. அல்லாஹு அக்பர். ஒரு தந்தை எப்பொழுதுமே பிள்ளைக்கு நல்ல வழிகாட்டலை காட்ட வேண்டும், உலகத்தில் முன்னேறுவதற்கான வழிகாட்டலை காட்ட வேண்டும். அதே பிள்ளைகள் 10 பேரும் யூசுப் நபி அவர்கள் ஆட்சி செய்கின்ற அந்த ஊருக்கு உணவு பிச்சை கேட்டு செல்லுகின்ற நேரம், அந்த தந்தை அந்த 10
ஆண்களையும் அழைத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வகால யா பனி, என்னுடைய பிள்ளைகளே, லா ததுகுலு மின் பாபின் வாஹிதின் வதுகுலு மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகா, நீங்க எல்லாரும் ஒரே வாசலால் அந்த நாட்டுக்கு போயிராதீங்க, 10 பேரும் 10 வாசலால பிரிஞ்சு போங்கண்டு ஏதோ ஒரு நல்ல நோக்கத்தை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு அறிவுரை செய்தார். வலம்மா தஹலு மின் ஹைது அமரஹும் அபூஹும், அவங்களோட வாப்பா சொன்ன மாதிரி 10 பேரும் பிரிஞ்சு அந்த ஊருக்கு போறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், மா கான யுக்னி அன்ஹும் மினல்லாஹி மின் ஷை இல்லா ஹாஜத்தன் ஃபீ நஃப்ஸி யஅகூப கலாஹா. யாக்கூப் நபி அவங்க தந்த உள்ளத்துல ஏதோ ஒரு அட்வைஸ், ஒரு புத்திமதி, ஒரு தேவையை வச்சு கொண்டு பிள்ளைகளுக்கு அந்த ஊருக்கு எப்படி போகணும்னு வழிகாட்டி கொடுத்தாங்க. அந்த பிள்ளைகள் அது மாதிரி போனதனால நலவு கிடைத்தது என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்றால் தந்தைமாருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான உறவு இப்படித்தான் இருக்க வேண்டும். என்னுடைய மகன் படித்தவன், நான் அவனுக்கு புத்திமதி சொல்ல தேவையில்ல. ஏண்ட மகன் உயர்ந்துட்டான், நான் அவனுக்கு புத்திமதி சொல்ல தேவையில்ல. ஏண்ட மகள் வளர்ந்துட்டால் நான் அவனுக்கு புத்திமதி சொல்ல தேவையில்ல. இல்லை தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் நாங்கள் உலகத்தில் வாழும் வரையிலே என்னுடைய பிள்ளை எனக்கு பிள்ளைதான், என்னுடைய பிள்ளை எனக்கு பிள்ளைதான். திருமணம் முடித்து வாழ்ந்தாலும் பிள்ளை குட்டிகளை கண்டாலும் ஏண்ட மகன் எனக்கு மகன்தான், ஏண்ட மகள் எனக்கு மகள்தான். எப்பொழுதுமே அறிவுரை சொல்வதை விட்டுவிடக் கூடாது. முன்னைய உரையிலே கேட்டீர்கள், சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்பதற்கு நினைவூட்டுகிறேன். ஃபாத்திமா நாயகி தனக்கு ஒரு வேலைக்காரி வேண்டும் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஓடோடி சென்று தன்னுடைய மகளுக்கு என்ன சொன்னார்கள்? மகளே, உனக்கு ஒரு வேலைக்காரி தேவைப்படுகிறதா? உனக்கு ஒரு வேலைக்காரி தேவைப்படுகிறதா? படுக்கையில் அல்லவா இருந்தார்கள். படுக்கையிலே இருந்து கொண்டு சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34 சொல்லிவிட்டு தூங்கு மகளே. உனக்கு ஒரு வேலைக்காரி இருந்து பணிபுரிவதை விட சிறந்தது. மருமகன் அலி பக்கத்தில் இருக்கிறாரு. இந்த அட்வைஸை கேட்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? சிஃபியின் யுத்தத்தின் பொழுதும், சிஃபியின் யுத்தம் நடந்த இரவண்டும் அந்த சுப்ஹானல்லாஹ் சொல்வதை நான் மறக்கவில்லை என்று சொன்னார்கள். என்றால் அல்லாஹு அக்பர். நாங்க நினைக்கிறோம் கல்யாணம் முடிச்சா புள்ளைக்கு அட்வைஸ் பண்ணேலா, ஏண்ட மகன் எக்ஸாம் எழுதினா எனக்கு அட்வைஸ் பண்ணேலா. அங்கதானே வழிகட்டு போறாங்க, அங்கதானே வீணாகி போறாங்க. பெற்றவர்களே, பெற்றோர்களே, எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய வாரிசுகள், எங்களுடைய சந்ததிகள், எப்பொழுதுமே அவர்களோடு இருக்கிற அந்த அறிவுரை தொடர்பை, நல்ல வழிகாட்டல் தொடர்பை நானும் நீங்களும் முறிக்க கூடாது என்ற ஆழமான பாடத்தை பெற்றுக்கொண்டு அன்பார்ந்தவர்களே, கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், பிள்ளைகளுக்காக பதுவா செய்யாதீர்கள், பிள்ளைகளுக்கு எதிராக துஆ கேட்காதீர்கள். உங்களுடைய பிள்ளை என்ன செய்தாலும் ரப்பு கிட்ட சொல்லுங்க, யா அல்லாஹ் என்ற பிள்ளைய சீராக்கித்தா, என்ற பிள்ளைய நல்லாக்கித்தா. உண்ட கேளுங்க, பாடமாக்குங்க. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். என்னுடைய ரப்பே, மனைவிமார்களிடத்திலும் எங்களுடைய பிள்ளை குட்டிகளிடத்திலும் கண் குளிர்ச்சியை வச்சிருந்து துஆ கேளுங்க. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, ரப்பே தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக என்ன ஆக்கிடு. வ மின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகளை ஆக்கிடு. ரப்பி ஜஅல்னி முஸ்லிமா, என்னைய முஸ்லிமா ஆக்கிடு, என்ற புள்ள குட்டிகளை முஸ்லிமா ஆக்கிடு. வஜுனுபனி வ பனிய அன் அபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளை குட்டிகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து தூரப்படுத்தி விடுகின்ற பிரார்த்தனைகளின் ஊடாக பெற்றவர்கள் பொறுப்பை விளங்கி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து உலகத்திலும் நல்லதோர் இஸ்லாமிய குடும்பத்தை உருவாக்கி ஈமானோடு இஸ்லாத்தோடு மரணித்து மறுமையிலே வெற்றி பெறுகின்ற நல்ல குவர்கள் கூட்டத்தில் பெயர் பதித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.